Hello viewers, welcome to Maya Bazaar. இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி தேங்காய் பால் கீ ரைஸ். இதற்கு தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 200 ml 2 கப், தாளிக்க சின்ன வெங்காயம் 10-15, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 5, நெய் 4 டீஸ்பூனு, கடலெண்ணெய் ஒரு 5-6 டீஸ்பூன் கலந்துக்குவோம். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1 தாளிக்க, புதினா 10 இலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம், கசகசா முந்திரி ஊற வச்சு அரைச்சிக்கலாம். முந்திரி ஒரு 10, கசகசா 3 டீஸ்பூனு, இஞ்சி ஒரு பீஸு, ரொம்ப நிறையா வேண்டாம், கொஞ்சம் போதும். பூண்டு ஒரு 10-12 வச்சுக்கலாம். தேங்காய், பெரிய தேங்காயில் ஒரு மூடி, இது பால் எடுத்துக்கணும். இது சமைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இதை அரிஞ்சு தாளிக்க. செய்முறை பார்ப்போம். இப்போ இரும்பு சட்டியில் எண்ணெயும் நெய்யும் ஒன்றா ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. இதில் 4 முந்திரியும் தாளிக்க போட்டிருக்கேன். வெடிச்சோன்னே இந்த பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அந்த போட்டுடலாம். கீராமல் போட்டால் வெடிக்கும். வெங்காயம் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த பேனில் வணக்கினா சீக்கிரம் வணங்கும், குக்கரில் வணங்கிறத விட ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ புதினா போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலை, இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சதில் போடுறேன். ஒரு டம்ளருக்கு நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதுலேயே 2 வைக்கலாம். இப்போ தேங்காய் பால் 3 இருந்தது. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுறேன். கசகசா முந்திரி, இதோட 4 கப் ஆயிடுச்சு. கொதி வரட்டும். நல்லா கொதி வருது. 10 நிமிஷம் ஊறின அரிசியை போடுறேன். இதை ஒரு 2 நிமிஷம் இப்படியே மூடி போட்டு வேகட்டும். வெயிட் போட வேண்டாம். பாப்போம். உப்பு சேர்க்குறேன். உப்புமே இதுக்கு மைல்டாக தான் போடணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விடலாம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். சிம்மில் தான் வைக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம 5 மினிட்ஸ் வைப்போம். இப்போ ஆஃப் பண்ணி ஆறிடுச்சு. இப்படி கிளறி லேசாக விட்டுக்கலாம். சர்வ் பண்ணலாம்.
தேங்காய் பால் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஆனியன் தயிர் பச்சடி, கிரேவி, மஷ்ரூம் கிரேவி இப்படி கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.